தாராபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகள், முதலத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம், அதுக்கப்புறம் திருவாடானை. இதில் வந்து முக்கியமாக குறிப்பிட பண்ணி ஒரு ஊர்னா அது திருவாடானை தான் சொல்லுவாங்க. அவங்க கடத்தில் வந்து விசில் சின்னத்தில் தமிழகம்ல வந்து விசில் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அண்ணன் டாக்டர் வி.கே. ராஜீவ் அவங்க தான் வந்து திருவாடானை வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. டாக்டர் வி.கே. ராஜீவ்ங்கிற பின்னணி ஒரு மருத்துவர், எதுக்கு நம்ம தாவே கலப்பை இணையணும், எதுக்காண்டி நம்ம அதை உள்ளே வரணும்? ஒன்றும் இல்லை, நான் உங்களை மாதிரி இந்த பகுதியை சார்ந்தவன் தான், டாக்டர் மருத்துவர். எனக்கு வந்து கல்லூரி காலம் முதலே வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் சரி, வர பேரண்ட்ஸ் சரி, நிறைய குறைகள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. முக்கியமாக மருத்துவ சேவைன்றது சுத்தமாகவே இல்லைன்றது நல்லா தெரிஞ்சு அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஆமாம், அது மூலியமாகவும் தலைமை மூலியமாகவும் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வேட்பாளர்ன்ற வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலிமா இன்றைக்கி உங்கள் முன்னாடி தாவேக்காவின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அவங்க முன்னாடி பர்டிகுலராக திருவாடானையை தாவேக்கா கழகத்திலேருந்து கொடுத்துருந்தாங்களா, இல்லை நம்மளே எனக்கு திருவாடானை தான் வேணும், அதை நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமா? எனக்கு பர்சனலாக வந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதி க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த கிராமமே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அதுக்கேற்றாப்புல ஆய்வு செஞ்சு நேர்காணல் எடுத்தாங்க. நேர்காணல் எடுத்ததில் அவங்களுக்கு கண்டிப்பாக இவனால் ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பி தளபதி தம்பியாக எனக்கு இந்த தொகுதியை அனுப்பியிருக்காங்க. தமிழகத்தில் பரவலாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறது, வீட்டுக்கு 2 ஓட்டு விசிலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தாய்மார்களாக இருக்கட்டும், விஜய் பிடிச்சவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்னன்னாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலத்தை கொடுத்துருக்கும்? எனக்கு எதிராக நிற்கிறாங்களா வேட்பாளர், அவங்க வீட்லேயே 2 ஓட்டு இருக்குது. ஆமாம், வீட்லேயே 2 பேரும் வச்சு, ஏன்னா மொத்தம் 21 வேட்பாளர் போட்டிடுறோம். என்னை தவிர்த்தா 20 வேட்பாளரா, அவங்க வீட்லேயே அவங்கள தவிர்த்து இருக்கிற எல்லா ஓட்டுமே எனக்கு தான். ஓ சரி சரி, அதுதான் வந்து உண்மையான நிலவரம். ஏன்னா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து இப்போ திருவாடானை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து டாக்டர் ராஜீவன், ஒரு கட்டத்தில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவன் அப்படின்னு சொல்லிட்டா என்னெல்லாம் செஞ்சுருவோம் நம்ம திருவாடானைக்கு? நாங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சாச்சு. மெயினாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 99% ஊர்களில் மெயினாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நிற்கிறது திருவாரூர் சட்டமன்ற தொகுதின்னு நினச்சாலே நிற்கிறது குடிநீர், தண்ணீர் பிரச்சனை. கண்டிப்பாக, ஏன்னா அடிப்படை தேவையில்லை. மற்ற விஷயங்கள் கூட அதை சரி பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி குடிக்க வேணும், அடிப்படை விஷயத்தில். ஆமாம், அதனால் பண்ண போகிறது அந்த விஷயத்துலாம். அதை வந்து கடல் சார்ந்த ஏரியாக்களில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வர போகிறோம். மொத்தம் 3 பாயிண்ட் யோசிச்சுருக்கோம். அந்த 3 ஜோன்லேயும் அங்கே கடலோரங்கள் அது உருவாக்கப்படும். அப்போ தான் மக்களுக்கு எதுவாக பண்ணணும். ஒரு இடத்துல பண்ணுறதை விட 3 ஜோனில் பிளான் பண்ணியிருக்கோம். இதே எத்தனை கிலோமீட்டருக்குன்னு சொல்லி 3 பாயிண்டில். அதே மாதிரி உள்பகுதிகளில் அந்தந்த ஏரியாக்களில் வாட்டர் டெஸ்டிங் பண்ணி அந்தந்த உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற ஆர்ஓ சிஸ்டமுக்கு போட போகிறோம். ஓ, இவ்வளோ நாள் பண்ணாத ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக குடி தண்ணீரை எப்படி கொண்டு வருங்கிற ஐடியா நம்மகிட்ட இருக்குது. ஆமாம், அது சார்ந்த வல்லுநர் இருக்காங்களே, அவங்களோட ஆராய்ஞ்சு வாட்டர் பாடியிலே இருக்கிற ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு அது வகுக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ திருவாடானை வந்து ஒரு வறட்சியே இல்லாத ஒரு ஊராக கொண்டு வர்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோட நான் சொன்னது ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. வண்டி தள்ளுறாங்களே, குடத்தை வச்சு பாட்டி தள்ளினாங்க, அவங்க பொண்ணு தள்ளினாங்க, பேத்தி தள்ளினாங்க. அந்த பூட்டிகளாவது தள்ளாமல் அவங்க பைப்பை திறந்தா குடிநீர் வருன்றதான் எங்களோட எய்ம். அதுதான் தாவேக்காவோட மெயின் குறிக்கோள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில். திட்டங்கள்ல குடிநீர் திட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா இடத்தும் போக்குவரத்து. ஏன்னா பஸ் வரணும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகிறாங்க. பள்ளி மாணவர்கள் 9 மணிக்கு ஸ்கூல்னா 8:30 வீட்டை விட்டு கிளம்புனா போதும், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம். 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா வீட்டுக்கு வந்து 4:30 5 மணிக்காக வராங்க, டயர்டாயிருவாங்க ஒரு நாள். இது என்னன்னா 6:30 மணிக்கு தான் வண்டி வருது. அப்போ ஒரு நாள் முழுக்கவே அவங்க இதிலே போயிடுது, வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண முடியல. ஸோ பேருந்து அங்கே வந்து மருத்துவ சேவைகளுக்கோ அந்தந்த டைமிங்க்கோ அந்த கடத்தெருவு போகிற செலவுகளில் பேருந்து அமைக்கப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவாரூரில் மருத்துவ சேவையே கிடையாது. நாங்கள் ஒரு மீட்டிங்கில் கூட கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்னா, நிறைய மீட்டிங்கில் கேட்குறோம், திருவாரூர் தொகுதியில் யாருமா பிறந்திருக்கீங்க, ஒரு 200-500 பேர் நிற்கிற கூட்டத்திலையும் எப்போவுமே நான் கேட்குறது என்னன்னா, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பிறந்தவங்க கை தூக்குங்கன்னா 70 வயசு பாட்டிலேருந்து இப்போ பிறந்த குழந்தை வரைக்கும் யாருமே கிடையாது. அது நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் யாராவது பிறந்தவங்க இருக்கீங்களான்னு கைகளுங்க. அரசு மருத்துவமனையில் இது வரைக்கும் யாருமே பிறக்கல. என்ன காரணம்னா, பிரைவேட்லேயும் உங்களுக்கு பிரசவ ஆஸ்பத்திரி இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. 70 ஆண்டு காலமாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்காத குழந்தைகள் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன ஹேஷ்டேக்கை போடுற அளவுக்கு அந்த நிலைமை இருக்குது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வந்து தாவேக்காவுக்கு முன் தாவேக்காவுக்கு பின் தான் வரலாறு இருப்பது. அதனால் மே மாதத்துலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைலாம் பிறக்க போகுது. ஓகேண்ணா, சூப்பர். இனிமேல் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டால்
கை வந்து ஒரு குழந்தை தூக்க தான் போகுது. அண்ணே நான் பிறந்துட்டேன் என்ன திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில். என்னையிலேருந்து குழந்தைகள் இனிமேல் பிறக்கிறதெல்லாம் தேவக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம் ஜிஹெச் கிடையாது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏன் மண்ணிலே நான் பிறந்துட்டேன் அப்படின்றது வரணும். நான் பிறந்துட்டேங்கிற கெத்தை வந்து தாவிக்க கொண்டு வர போகுது. ஓகேண்ணா. ஒரு கலை வந்து நீ நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை ஊராட்சி அமைப்புகள், எத்தனை பேரூராட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குண்ணே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் வைஸாக எடுத்தோன்னா மொத்தம் வந்து 10 ஒன்றியங்கள் இருக்குது. 10 ஊராட்சி ஒன்றியங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரூர் கழகம் இருக்குது. 3 பேரூர் கழகம் இருக்காங்க. பேருக்கு தான் அது பேரூர் கழகம். அதுவும் ஒன்றிய கழகம் மாதிரி தான் இருக்குது. 3 பேரூர் கழகங்களில் நீங்கள் எங்கேயாவது தொண்டியில் கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கிடலாம், கொஞ்சம் ஏதாவது துணியை வாங்கிடலாம், பேசிக்காக உள்ளது. மீதி 2 பேரூர் கழகம் மாதிரி பட்டக்கதான் டெவலப்டு தான். அது ராமநாடுக்குள்ளே வந்துருச்சு. ராமநாடுக்குள்ளே வந்ததுனால ஓரளவு தான் டெவலப்டு. அதுவும் ரொம்ப சொல்ல முடியாது. 90% ஆர்எஸ் மங்கலம் பேரூர் கழகம் திருவானையில் எப்படின்னா மக்கள் வந்து திரும்ப வர்த்தகத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்கன்னா தேவக்கோட்டை, காரைக்குடியில் கொடுக்குறாங்க. அந்த பகுதியை சார்ந்தவங்க, திருவானை பகுதி சார்ந்தவங்க, ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் சார்ந்தவங்க, இங்கே உள்ளவங்க நம்ம ராமநாடு வந்து வர்த்தகம் கொடுக்குறாங்க. என்னால் இந்த தேவக்கோட்டைக்கு காரைக்குடிக்கும் போகாமல் ராமநாடுக்கு போகாமல் என்னால் என் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே உள்ள கடைகளில் வாங்க முடியுன்ற எண்ணத்தை நான் கொண்டு வரணும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பணம் புழக்கம் அதிகமாகும். அடுத்து இந்த 4 தொகுதியிலேயே திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தான் இப்போ அங்கே போனால் ஜாமான் கிடைக்குன்ற அளவுக்கு நான் கொண்டு வரணும். வர்த்தக ரீதியாக பெரிய அளவுக்கு கொண்டு வரீங்க. காரைக்குடி தேவக்கோட்டில் கிடைக்காதுப்பா, திருவாரூர் போப்பா ஜாமான் கிடைக்குன்றதை நான் கொண்டு வருவேன். இதுக்கு திடீர்னு ஏர்போர்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி திருவாரூர் அன்னைக்கு ஸ்டார் திட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எனக்கு வேணும், என் ஊருக்கு இதை நான் கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் இது இங்கே தான் இருக்குன்னு கொண்டு வரணும்னா அப்படி தான் திட்டங்கள் இருக்கானே. திருவாரூரில் உங்களுக்கு தெரியும் 3 மதத்தை சார்ந்த புனித ஸ்தலங்கள் இருக்குது நல்லாவே. கண்டிப்பாக அதை கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். அது மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதில் மக்கள் வந்து ஒரு அந்தந்த திருவிழா காலங்களில் வர்றாங்க. கண்டிப்பாக அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம கடல்ன்றது ஒரு அமைதியான கடல். மற்ற இடங்கள்லாம் ஆர்ப்பிடிக்கிற கடல் இருக்கும். இந்த கடல் பகுதின்றது அமைதியான கடல். அங்கே யாருமே கண்டுக்காதனால ரொம்ப மோசமாக இருக்குது. அது மீனவர்களுக்குமே பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதாவது மீன் வலை பின்னுறதுக்கும் சரி, அதே மாதிரி போட்டை நிப்பாட்டுறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க மீன்பிடி தடை காலத்தில் போட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதுவாக தொண்டியில் வந்து அந்த பேக் வாட்டர் தூர்வார் கேட்டாங்க. கண்டிப்பாக செய்து தரப்படும். அப்புறம் மாவட்டத்திலேயே நெல் களஞ்சியம் அறியப்படுறது எந்த ஊர்? நம்ம தொகுதி திருவாரூர் தொகுதியில் நெல் களஞ்சியம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. இது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குல்ல, அது இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் அதுக்கு விவசாயிகள் எதுவாக நிறைய கம்மாய்கள் தூரப்படணும். ஆர்எஸ் மங்கலத்தில் கோட்டைக்கரை ஆறுன்னு ஒன்று போய் கடலில் கிடக்குது. அதை அழகாக அணை கட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெல் கொள்முதல் அதிகப்படுத்தணும். இன்னொன்று பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் கல்லூரிகளே இல்லை. எந்த காலேஜாவது சொல்லுங்கள், ஒரு காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னமோ இருக்குது. முதல்ல கல்லூரிகளை கொண்டு வரணும். என் ஊரில் நான் படிக்கின்றதை கொண்டு வரணும். என் ஊரில் இருக்குது ஒரு கல்லூரி இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. ஏன்னா திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வந்து நேரு நகர் இது வரைக்கும் குமரா கோயில் பஸ் ஸ்டாப் முன்னாடி வரைக்கும் வருது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி சார் ஆஃபீஸ், அதே மாதிரி சுகாதாரத்துறை ஆஃபீஸ், எஜுகேஷன் ஆஃபீஸ், ராம்நாடு மெடிக்கல் காலேஜ், அதாவது ஹாஸ்பிட்டல் தான் ராம்நாடு தொகுதியில் வருது. மெடிக்கல் காலேஜ் பில்டிங் ஆஃபீஸியலாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது. இவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இருந்துமே திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாக இருக்குது. எந்த முன்னேற்றமும் அடையலை. ஆனால் இதையுமே அப்படி இருக்காது. 2026 முதல் எல்லா உரிமைகளும் மீட்கப்பட்டு இப்போ மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அவங்க வேண்டிய அடிப்படை உரிமை அனைத்துமே குறைத்திருக்கப்படும். ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. குடிநீரில் ஆரம்பித்து மருத்துவ வசதிகள் போய் கல்லூரி வசதிகள் போய் வஞ்சிக்கப்பட்ட திருவாடானையோ புரட்சிக்கப்பட்ட திருவானையோ மாற்ற போகிறேன் என்ன களத்தில் நிற்கிறாரு. உங்களுடைய இந்த ஒரு திட்டத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தளபதி அவர்கள் என்னை அறிவிக்கும் போது அவரோட புகைப்படம் எடுத்தோம். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆமாம். எடுக்கும் போது நான் என்ன சொல்லணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா போயிட்டு நான் தளபதிகிட்ட, அண்ணா இந்த மாதிரி வந்து நான் இந்த டாக்டர் ராஜீவ், மருத்துவர் ராஜீவ் உங்களை மாதிரி இந்த பகுதியை சார்ந்தவன், அது உங்கள் மண்ணும் கூட அப்படின்னு சொல்லும் போது, சொந்த மண்ணும் கூட உங்கள் மண் அப்படின்னும் போது அண்ணன் சொன்னது அப்போ சொன்ன இல்லை சொந்த மண்ணுன்னு. எனக்கு அது வெற்றி வாகை சூடி மே 4ஆம் தேதி கொடுன்னு நம்பல. என்கிட்ட வெற்றி வாகை சூடி மே 4ஆம் தேதி எனக்கு வெற்றி பெறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு மந்திரத்தை நான் கையில் எடுத்துகிட்டு தான் என்னை அறிவித்த அடுத்த நாள்லேருந்து விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த மே 5ஆம் தேதி அண்ணங்கிட்ட போய், அண்ணன் நான் உங்களோட திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேனே, அதே மாதிரி உன் பேசுகிற அளவுக்கு இந்த தொகுதியை வளர்த்து காமிப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை அவர்கிட்ட சொல்லணும். அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. ஸோ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினராக ராஜீவன்ட்ட சீக்கிரமாக ஒரு பேட்டி எடுத்துருவோம். நேரங்களுக்கு நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.